ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே பலத்த சூறைக்காற்றின் காரணமாக மரம் வேரோடு முறிந்து சாலைபுரம் நின்றிருந்த வேன் மீது விழுந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், தற்போது மரம் அகற்றப்பட்டு விட்டதா? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் உருவாகி இருக்க புதிய புயலின் காரணமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் சூழ்நிலை பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பாத்தீங்கன்னா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல சூறைக்காற்று வீசி வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பேருந்து நிலைய பகுதியில் பாத்தீங்கன்னா புளிய மரம் ஒன்று வேரோட சாஞ்சிருச்சு. இந்த மரம் சாஞ்சதன் கீழே 2 வேன் இருந்திருக்கு. அந்த வேன் மேல புளிய மரம் சாய்ந்திருக்கு. வேன்ல யாரும் இல்லாதனால அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க. இருந்த போதும் அந்த சாய்ந்த புளிய மரத்தை அகற்றும் பணியில் தற்பொழுது நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து தான் காணப்படுகிறது. செல்ல செல்ல பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. தற்பொழுது இந்த புளிய மரத்தை அகற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.